நண்பர்கள் வரைக்கும் உணவு சாப்பிடும்போது சொன்னாங்க, உணவு பரிமாற்றம் சாப்பிடும்போது யாரும் பேசாதீங்க, சாப்பிடும்போது யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையிலேயே அற்புதமான வாசனமா இருந்துச்சு, பொருத்தமான இடத்துல. இது உண்மையிலேயே எந்த நிகழ்ச்சியும் இப்படி சொன்னதை கேட்கல. அது அந்த அரங்கத்துக்கு மட்டுமல்ல, இந்த அரங்கத்திற்கு வளர்ந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். வாட்டு வெளியில இருந்தாலும் இந்த ஒரு கூட்டு முயற்சியை நண்பர் அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், அகில உலக தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஆக அந்த இரண்டையும் இரண்டு கண்களாக போற்றி பாவிக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் யுனிக் அகாடமியினுடைய நிறுவனர், அது மட்டுமல்ல ஒரு பன்முக ஆளுமை. அவரிடம் கடந்த ஒரு 5 மாத காலம், அரை ஆண்டு காலம் தான் நட்பு. ஆனால் இருந்தாலும் அது ஏதோ அவைக்கும் அதிகமானக்கூடிய நட்பாகவே மாறி போனது. அது பெரிய உறவு என்பதற்கு சான்றாக இன்றைக்கு அவரால் நான் இந்த மண்ணை சார்ந்தவன் தான், இருந்தாலும் இந்த மண் இன்னைக்கு எப்படி எனக்கு ஒரு புதிதாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலம் சென்னையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதா பெரிய உறவு என்பதனால் சில பெரியவர்களை எனக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நண்பர் பழனிசாமி அவர்கள், ஐயா திருமூர்த்தி அவர்கள், அம்மை வேடமிட்ட உண்மையிலே நான் நேரம் வந்ததுன்னா உங்களுக்கு நெல்லிக்கடி கொடுத்துருப்பேன் தாமதம், நம்ம ஐயா அமரேசன் அவர்கள், ஐயா பொன்ராஜ் அவர்கள், இப்படி பல நல்ல உறவுகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். அற்புதமான மனிதர். அது மட்டுமல்ல, மரமலை அடிகள், பரிதிமார் கலைஞர்